Hi students, நம்ம previous classல stress, strain பத்தி discuss பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீம்னா என்ன, அதோடைய டைப்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் shear force, bending moment, இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு பீம்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் தான், சரிங்களா? நமக்கு அதில் லோடு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோட் அட் த ரைட் ஆங்கிள் டு இட்ஸ் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் ஒரு பீம் அப்படின்னா இதுக்கு லோடு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கு ரைட் ஆங்கிள் ஆக்ட் ஆகும், சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பீம்னு சொல்றாங்க. அதான் ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹரிசாண்டல் மெம்பர் டு சப்போர்ட் த ஸ்லாப், சரிங்களா? அதாவது ஒரு ஸ்லாபை ரெண்டு சப்போர்ட்ல நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதான் என்ன அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் மெம்பர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பீம்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி செகண்டரி பீமையும் நம்ம பீம்னு சொல்லுவோம். வாலு, ஸ்டேர் கேஸ், இதுல எல்லாத்துலயுமே என்ன அப்படின்னா இதே மாதிரி நமக்கு ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் இருக்கும்ல, இந்த ஹரிசாண்டல் மெம்பர்ல நமக்கு லோடு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ஆக்ட் ஆகும். சரி, இதை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பீம்னு சொல்றாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோடைய டைப்ஸ். ஓகே, இதுல நமக்கு லோடு வந்து ஆக்ட் ஆகக்கூடிய, சரிங்களா, அந்த மெம்பர்ல சப்ஜெக்ட் டு இந்த பீமை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு லோடு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா டிராவர்ஸ் ஷியர் லோடு தான் நமக்கு ஆக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ நமக்கு இதான் பீம்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பீம்ல இதே மாதிரி ரெண்டு பக்கம் நம்ம வால் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதுல நமக்கு இந்த வால்ல வந்து நம்ம பீம் இருக்கிறதுனால இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷியர் கிரியேட் ஆகும், சரிங்களா? ரெண்டு மெம்பரும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிறதுனால நமக்கு அந்த டிராவர்ஸ் ஷியர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். அதனாலதான் அந்த பீம்ல வந்து எப்பவுமே என்ன சொல்றாங்க, சப்ஜெக்ட் டு டிராவர்ஸ் ஷியர் லோடு வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். டியூ டு இந்த டிராவர்ஸ் லோடுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும், அதே மாதிரி வேரியபிள் பெண்டிங் மூமெண்ட்டும் கிரியேட் ஆகும். ஷியர் ஃபோர்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ இதனால இது மேலே இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் இடையில கிரியேட் ஆகக்கூடியதான் என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ். பெண்டிங் மூமெண்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இது ஒரு ஹரிசாண்டல் பீம், சில ஹரிசாண்டல் மெம்பர் தான் பீம்னு சொல்கிறோம். இதில் நம்ம ரெண்டு பக்கம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த சப்போர்ட்டை இது ரெசிஸ்ட் பண்ண முடியாமல், சரிங்களா, சப்போஸ் என்ன ஆகலாம் இதில் பெண்ட் ஆக்ட் ஆகலாம், அதாவது இதில் என்ன ஆகலாம் அப்படின்னா பெண்டிங் நடக்கலாம், சரிங்களா? அப்போ இந்த பீம்னால வரக்கூடிய அந்த பெண்டிங் மூமெண்ட், சரிங்களா, அப்போ இந்த பெண்டிங் மூமெண்ட்னால நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகலாம், அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட். நெக்ஸ்ட் இந்த பீமுடைய டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ரெண்டு டைப் சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் பீம், ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மைன் பீம் சொல்றாங்க, சரிங்களா? இது நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த இடத்துல நான் இது என்னங்கிறத மட்டும் சொல்றேன், சரிங்களா? இப்போ ஒரு பீம் இருக்கு அப்படின்னா அதாவது ஃபிக்ஸட் பீமா இருக்கலாம், இல்லை ப்ராப்டு, கண்டினியூஸ், இல்லை கேண்டிலீவர், ஓவர் ஹேங்கிங், சிம்பிளி சப்போர்ட்டட். சரிங்களா? இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு ரெண்டு ரியாக்ஷன் இருக்கும், சரிங்களா? அதாவது வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்கும், அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் இருக்கும், சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு பீமுக்கும் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், சரிங்களா? அதே மாதிரி அதோட ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல, சரிங்களா, நெக்ஸ்ட் 4th யூனிட்ல படிப்போம். இதை வச்சு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பீமை வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் பீம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் பீம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன், சரிங்களா? இப்போ நமக்கு இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் சிம்பிளி சப்போர்ட் கேட்டாங்கன்னா 2 ரியாக்ஷன் வரும், சரிங்களா? அது நமக்கு எப்படி எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு பீமையோ, சரிங்களா, ஒரு பீமை நம்ம அல்லது ஒரு மெம்பரை வந்து அதோடைய ஃபோர்ஸை டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடுவோம், சரிங்களா? அந்த மூணையும் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா
ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த நம்பர் ஆஃப் ரியாக்ஷனும் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதை ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் சொல்றாங்க. சரி, அதே நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து கிரேட்டர் than ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனா இருந்தது அப்படின்னா அதை ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மைன் சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் அப்படின்னா நமக்கு ஒன்லி இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் மட்டும் போதும். சரி, அந்த 3 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை வச்சு மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பீமை சால்வ் பண்ணிடலாம். அதே ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மைன் அப்படின்னா நமக்கு அடிஷ்னலா சம் காம்பேக்டபிலிட்டி ஈக்குவேஷன் தேவைப்படும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல சரிங்களா யூனிட் 4ல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஓடி சரிங்களா ஒவ்வொரு பீமுக்கும் நம்ம எப்படி ஸ்டாட்டிக்கல் டிட்டர்மைன் எப்படி இன்டிட்டர்மைன் எப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சரி, அதுக்கு நம்ம ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல இன்னும் டெப்த்தாக படிப்போம். சரிங்களா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டிட்டர்மைன் பீம்னா என்ன, இன்டிட்டர்மைன் பீம்னா என்ன. சரிங்களா? எதெல்லாம் டிட்டர்மைன் பீம் கீழே வருது, எதெல்லாம் இன்டிட்டர்மைன் பீம் கீழே வருது. சரிங்களா? அதை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் பீம். சரிங்களா? அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டடு, ஓவர் ஹேங்கிங்கு, கேண்டிலீவர், இதுவே கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மைன் அப்படின்னா ஃபிக்ஸட் பீமு, ப்ராப்டு கேண்டிலீவர், கண்டினியூஸ். இந்த 3 என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மைன் பீம். நான் இது வரைக்கும் சொன்னதுதான் அப்படி நமக்கு வேர்டிங்லேயே கொடுத்துருப்பான். சரி, இப்போ சிம்பிளி சப்போர்ட்டர் அப்படின்னா நமக்கு ஒன்லி 2 சிம்பிள் சப்போர்ட்ஸ் மட்டும் இருக்கும். சரி, அந்த ஸ்டாட்டிக்கல் டிட்டர்மைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே என்ன பண்ணிடலாம், அந்த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சு அதனுடைய ஃபோர்ஸஸை டிட்டர்மைன் பண்ணிடலாம். சரி, அதனுடைய ரியாக்ஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஓவர் ஹேங்கிங்லாம் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளி சப்போர்ட்டரில் ஒரு எண்டு மட்டும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓவர் ஹேங்கிங் பீம் சொல்லுவாங்க. கேண்டிலீவர் பீம் அப்படின்னா ஒரு எண்டு ஃபிக்ஸடாக இருக்கும், அனதர் ரெண்டு ஃப்ரீயாகவே இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மைன் பீம். ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மைன் பீம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால காம்பேக்டபிள் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தேவைப்படும். சரிங்களா? இதை சால்வ் பண்ணுறது. சரி, இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் பீம். ஃபிக்ஸட் பீம் அப்படின்னா நமக்கு ரெண்டு எண்டுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்டு கேண்டிலீவர் அப்படின்னா ஒரு எண்டு ஃபிக்ஸடாக இருக்கும், அனதர் எண்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் லோடு இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்டு கேண்டிலீவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்டினியூஸ் பீம் அப்படின்னா the beam continuous if it has more than 2 supports. அந்த பீம்ல பாருங்க more than 2 supports இருக்கும். சரிங்களா? இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டினியூஸ் பீம் சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ப்ராப்ளம் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம படிக்க முடியும். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். நம்ம பீம்ல என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க அல்லது கான்சன்ட்ரேட்டட் லோடு. சரிங்களா? இதே மாதிரி எக்ஸ்டர்னல் லோடு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும், இதை பாயிண்ட் லோடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி யூடிஎல் நம்ம பார்த்துருக்கோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இது வேற ஒன்றும் இல்லை, இந்த லோடு ஸ்ப்ரெட் ஆன் த பீம். நம்ம பீம் இருக்கு அப்படின்னா அந்த பீம் ஃபுல்லாமே நமக்கு லோடு ஸ்ப்ரெட் ஆயிருந்தது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் வேரிங் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட். அதாவது ஒரு பாயிண்ட்ல மினிமமா இருக்கும், இன்னொரு பாயிண்ட்ல மேக்ஸிமமா இருக்கும். அப்படி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு ஹரிசாண்டல் மெம்பர் இருக்குது அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் மெம்பர்ல நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது சரி அந்த ஹரிசாண்டல் மெம்பரை சப்போர்ட் பண்ணும்போது ஹரிசாண்டல் மெம்பர் தான் நம்ம என்ன சொல்றோம் பீம்னு சொல்றோம். சரி, இதுல நம்ம இந்த ரெண்டு வால்ல சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா இதுல இங்க ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், இந்த இடத்துல என்ன ஆகும் பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா?
அப்போ இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அட் எனி செக்ஷன், அந்த பீம்ல லெஃப்ட் சைட்லயோ ரைட் சைட்லயோ இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் உடைய அல்ஜிப்ரிக் சம்மு தான் என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ். சில ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த மொமெண்டுடைய சம்மு தான் என்ன அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட். சரிங்களா? அப்போ மொமெண்ட்னா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். சரிங்களா? மொமெண்ட்ங்கிறது என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். சரி, அப்போ நம்ம இந்த இடத்துல ரெண்டு படிச்சிருக்கோம். ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, பெண்டிங் மொமெண்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் ரெண்டுமே என்ன அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்ட்ரக்சரல் மெம்பர். சரிங்களா? அதே மாதிரி அதோடைய லோடு, அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அது பெண்டிங் மொமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய லோடு, அந்த மெம்பரை பொறுத்தும் அதோடைய சப்போர்ட்டை பொறுத்தும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். சரி, இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சதான் சிம்பிளி சப்போர்ட்டடு, ஃபிக்ஸட் சப்போர்ட் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சிம்பிளி சப்போர்ட்டில் ரெண்டு இருக்கு, ரோலரு அதே மாதிரி ஹிஞ்சடு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ரோலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்லி ரெசிஸ்ட் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ். அது என்ன ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் ஃபோர்ஸை மட்டும்தான் நமக்கு ரெசிஸ்ட் பண்ணும். ஹரிசாண்டலாக இப்படி மூவ் ஆகும். சரிங்களா? ரோலரை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டலாக என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஒன்லி வெர்டிக்கல் ஃபோர்ஸை மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். அதே ஹிஞ்சடா இருந்தது அப்படின்னா அது ஹரிசாண்டல் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? அதில் வெர்டிக்கலாகவும் இருக்கும், அதே மாதிரி மொமெண்டும் இருக்கும். சரிங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஹிஞ்சடு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்ட் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஃபோர்ஸை மட்டும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? அதில் ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்காது. சரிங்களா? டஸ் நாட் ப்ரொவைட் த ரிஜிடிட்டி அகைன்ஸ்ட் த ரொட்டேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, பெண்டிங் மூமெண்ட், அதாவது ஃபிக்ஸட் சப்போர்ட். ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு அது ஹரிசாண்டல், வெர்டிக்கல், பெண்டிங் மூமெண்ட் மூணையுமே என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நமக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லியிருக்காங்க பாருங்க, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சப்போர்ட்ஸ். சரி, அதே மாதிரி நமக்கு ரெண்டு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்பேன் சொல்றாங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டின்ல இப்படிதான் கொடுப்பாங்க, அந்த ஸ்பேனுடைய லென்த் 4 மீட்டரு இல்லை 3 மீட்டர் தான் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ரெண்டுக்கான அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது 4 மீட்டர் நம்ம எடுத்துக்கணும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த சைன் கன்வர்ஷன், அதாவது இந்த ஷியர் ஃபோர்ஸ்லையும் பெண்டிங் மூமெண்ட்லையும் சைன் கன்வர்ஷன் எப்படி பண்றாங்க. சரிங்களா? இது நம்ம ஏற்கனவே காலேஜஸ்ல ரொம்ப கிளியரா படிச்சிருப்போம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம காலேஜில் வந்து ஒரு 13 மார்க் கொஸ்டின்ல ஒரு 16 மார்க் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி படிச்சிருப்போம். சரிங்களா? அங்க அதே மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சிம்பிளா தான் என்ன கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ்னா நம்ம என்னன்னு ஏற்கனவே பார்த்துறோம். சம் ஆஃப் ஆல் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் சைட் ஆஃப் த கிராஸ் செக்ஷன். சரிங்களா? ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ இருக்கக்கூடிய எல்லா வெர்டிக்கல் ஃபோர்ஸ் உடைய சம்மு தான் என்னது ஷியர் ஃபோர்ஸ். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னா சம் ஆஃப் மூமெண்ட். சரி, அந்த ரெண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ்ல இந்த சைன் கன்வர்ஷன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் நம்ம மூவ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா இதுல அப்வர்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவ். சரிங்களா? அப்வர்ட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ். அதே இது டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்தது அப்படின்னா நெகட்டிவ். இது எப்போ லெஃப்ட் டு ரைட் போகும்போது. சரி, சப்போஸ் நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட் வரோம் அப்படின்னா
அப்படி இன்வெர்ஸாக எடுத்துக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி தான் பெண்டிங் மூமெண்ட்டும். பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாக் வைஸாக இருந்தால் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தால் நெகட்டிவ். சரிங்களா? இது நமக்கு லோடுனால அப்வேர்டு டவுன்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்வேர்ட் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ், டவுன்வேர்ட் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ். சரிங்களா? நீங்கள் எப்போவுமே லெஃப்ட்லேருந்து ரைட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணாலே போதும். அதே பெண்டிங் மூமெண்ட்டை பாருங்க, மூவிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதேமாதிரி நம்ம லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகுது அப்படின்னா இதில் பாருங்க, கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். சரிங்களா? இது நமக்கு ரைட் டு லெஃப்ட், ரைட்லேருந்து இப்படி லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இங்கே என்ன அப்படின்னா சாகிங்னா பாசிட்டிவ். சரிங்களா? ஹேக்கிங் அப்படின்னா நெகட்டிவ். சாகிங் வந்து பாசிட்டிவ், ஹேக்கிங் வந்து நெகட்டிவ். சரி, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் ஒரே ஒரு கண்டிஷன்ஸை மட்டும் தெளிவாக படிச்சுங்க. என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். சரிங்களா? பாசிட்டிவ் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாகிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. ஹேக்கிங் அப்படின்னா அது நெகட்டிவ் மொமெண்ட். சரிங்களா? சரி, இப்போ தான் நம்ம ஒவ்வொரு பீமுக்கான ஷியர் ஃபோர்ஸ் என்ன, பெண்டிங் மூமெண்ட் என்ன, சரிங்களா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் திங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஷியர் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொன்னோம்? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ரியாக்ஷன். எய்தர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனுடைய சம்மு தான் என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிடணும். சரி, இப்போ நமக்கு ஒரு கேண்டிலிவரில் பாயிண்ட் லோடு கொடுத்துருக்காங்க, டபிள்யூன்னு சொல்லி. சரி, இதில் நமக்கு என்ன லோடு இருக்குது? ஒரே ஒரு லோடு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இதோடைய ஷியர் ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும்? இந்த டபிள்யூ தான் அப்படியே வரும். சரிங்களா? அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? சம் ஆஃப் மொமெண்ட். சரி, மொமெண்ட்னா நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரி, இங்கே ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த டபிள்யூ. சரிங்களா? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது அந்த ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்போ ஃபோர்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடியது என்னது? அதோடைய லென்த். சரிங்களா? அப்போ டபிள்யூ இன்டு எல். ஓகேங்களா? இதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸு. இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் கேசஸ் தான் எக்ஸாமில் அப்படி கேட்பாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, அப்போ இப்போ கேண்டிலிவரில் பாயிண்ட் லோட் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் என்னது? டபிள்யூ. அதே பெண்டிங் மூமெண்ட் என்னது? டபிள்யூ இன்டு எல். சரிங்களா? இன்னொன்று நம்ம இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதோடைய ஷேப். சரிங்களா? நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த ஜேடிஓ எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து வச்சுக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்ல இருந்து. சரிங்களா? என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ கேண்டிலிவர்ல பாயிண்ட் லோடு வரும்போது அதோடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்கும். சரிங்களா? அதோடைய டயக்ராம் எப்படி இருக்கும்? அதாவது நம்ம ஆக்சுவலா இது என்னன்னு சொன்னா ரெக்டாங்கிள் ஷேப்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கனெக்ட் பண்றோம். சரிங்களா? சேஃப் கேட்டாங்க அப்படின்னா ரெக்டாங்கிள். சரி, அதே மாதிரி எங்க மேக்ஸிமமா இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? கேண்டிலிவரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸட் எண்டில் தான் மேக்ஸிமமா இருக்கு. சரிங்களா? எவ்வளோ இருக்கு? டபிள்யூ இன்டு எல். சரி, அப்போ இந்த கேண்டிலிவருங்கிறது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைனா இன்டிடெர்மைனா? யாராவது சொல்லுங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைனு இன்டிடெர்மைனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்ல. கேண்டிலிவருங்கிறது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைனா இன்டிடெர்மைனா?
determine, டிட்டர்மைன். சரிங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் கேசஸுக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் சரிங்களா, அந்த டயக்ராம் எப்படி இருக்குது, அதோடைய வேல்யூஸ் எப்படி இருக்கு சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலுமே இந்த ஃபார்முலாஸ், அதாவது இதை நீங்கள் ஃபார்முலாவாகவும் படிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இப்படி ஒர்க் அவுட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் திங் கேண்டிலிவரில் பாயிண்ட் லோடு வரும்போது ஷியர் ஃபோர்ஸ் டபிள்யூ, பெண்டிங் மூமெண்ட் டபிள்யூ இன்டி எல். அதே கேண்டிலிவரில் யூடிஎல் வருது. சரிங்களா? யூடிஎலை பொறுத்த நமக்கு தெரியும், இது இதில் இருக்கக்கூடிய அந்த லோடை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா டபிள்யூ இன்ட்டு எல். சரிங்களா? அதாவது அந்த யூடிஎல் வந்து எவ்வளோ லோடுங்கிறது டபிள்யூ, எவ்வளோ லென்த்துக்கு போகுது சரிங்களா, அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய டோட்டல் ரியாக்ஷன் என்னங்கிறது கிடைக்கும், அதாவது டோட்டல் லோடு என்னங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்போ யூடிஎலுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா டபிள்யூஎன்டிஎல். அதே பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா டபிள்யூ இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. சரிங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் லோடு சரிங்களா, இதோடைய லோடு என்ன அப்படின்னா டபிள்யூ இன்ட்டு எல். சரிங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போ மொமெண்ட்னா என்னது, லோடு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும் இங்கே எல் தான். சரிங்களா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கிராஸ் செக்ஷன் நம்ம கட் பண்ணிட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஃபுல் கிராஸ் செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ லோடு எவ்வளோ அப்படின்னா டபிள்யூ இன்ட்டு எல். சரிங்களா? இது ஆஃபாக கட் பண்ணியிருப்பாங்க, இது எல் பை 2. சரிங்களா? அப்போ நமக்கு பெண்டிங் மூமெண்ட் என்ன அப்படின்னா டபிள்யூ இன்ட்டு எல் இன்ட்டு எல் பை 2. அப்போ டபிள்யூ எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. சரிங்களா? இந்த பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணணும்னு தேவையில்லை, ஒவ்வொன்றுக்கும் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த வேல்யூஸை மட்டும் படித்தா போதும். சரிங்களா? அப்போ டபிள்யூஎல் டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 2. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கேண்டிலீவரில் யூடிஎல் அதாவது யூவிஎல் வரும்போது ஷியர் ஃபோர்ஸ் டபிள்யூஎல் பை 2. சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் வந்து டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 6. ஓகேங்களா? இது நம்ம எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மெத்தடு யூஸ் பண்ணி அந்த டெரிவேஷன் நமக்கு கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? 60 மார்க் கொஸ்டின் மாதிரி வரும், நமக்கு அந்த டெரிவேஷன் தேவையில்லை. சரிங்களா? ஃபைனல் ரிசல்ட் மட்டும் தான் தேவை. அப்போ கேண்டிலீவரில் யூவிஎல் வந்துச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் டபிள்யூஎல் பை 2, பெண்டிங் மூமெண்ட் டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 6. இதான் நமக்கு கொஸ்டினில் கேட்பாங்க. ஏன்னா நமக்கு கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் தான். சரிங்களா? 1 மார்க் இல்லை 1.5 மார்க் தான். இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க. அதனால நமக்கு இந்த ஃபைனல் ரிசல்ட் மட்டும் போதும். சரிங்களா? அப்போ நம்ம கேண்டிலீவரில் 3 இது படிச்சிருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். கேண்டிலீவரில் பாயிண்ட் லோடு வரும்போது ஷியர் ஃபோர்ஸ் என்ன, பெண்டிங் மூமெண்ட் என்ன, யாராவது சொல்லுங்க. W shear force. பெண்டிங் மூமெண்ட் WL. அதே கேண்டிலீவரில் யூடிஎல் வரும்போது ஷியர் ஃபோர்ஸ் என்ன வரும், WL. WL. அதே பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்கன்னா WL by 2. WL ஸ்கொயர் பை 2. அதே மாதிரி தான் யூவிஎல். சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த யூவிஎலுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் WL பை 2, பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்கன்னா WL ஸ்கொயர் பை 6. சரிங்களா? இங்கே ப்ரீவியஸ் இயரில் எல்லா கொஸ்டின்லேயுமே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் எஸ்எஸ்சி கொஸ்டின் எடுத்தாலும் பார்த்தாலும் சரி தான், இல்லைனா டிஎன்பிஎஸ்சி ஏஇ கொஸ்டினை பார்த்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் அப்படி ஸ்டாண்டர்டாக கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் ஒவ்வொரு இதுலையுமே நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமமாக இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? அதேமாதிரி இதோடைய சைஸ் வந்து இது கியூபிக் பேரபோலா, அதாவது இது பேரபோலிக் கர்வ், இது கியூபிக் கர்வ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த டயக்ராம் வந்து
சார் அந்த டேபிள் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன், அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டில் சென்டர் பாயிண்ட் லோடு வரும்போது சரி, இப்போ நமக்கு இங்கே டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா L/2ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் W/2 தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா, அந்த பக்கம் W/2 தான். இந்த ரியாக்ஷன் வேற எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ நீங்கள் மொமெண்ட் டாட் ஏன்னு எடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? RB இன்டு எல், RB இன்டு எல், அதுக்கப்புறம் ஈக்குவல் டு போட்டிங்கனாலே இதை நம்ம அந்த ப்ளஸ் மைனஸ் பார்க்கவே தேவை. W இன்டு W இன்டு L/2. சரிங்களா, W இன்டு L/2. சார் அந்த எல்லு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த எல் கேன்சல் ஆயிரும். அப்போ RB என்னது? W/2. சரிங்களா, சம் ஆஃப் ரியாக்ஷன் என்ன வரணும்? RA plus RB ஈக்குவல் டு என்னது? டோட்டல் லோட். W. ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு RA RB W/2னா RAவும் என்னதான் இருக்கும்? W/2 தான் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம காலேஜஸில் படித்தது தான். ரொம்ப நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கணும் தேவையில்ல. நம்ம பார்த்தாலே என்ன சொல்லிடலாம், இதோடைய வேல்யூ W/2 தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதே இது சென்டரில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் WL/4. சரிங்களா, பெண்டிங் மூமெண்ட் என்னது? WL/4. இதே மாதிரி நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டரில் UDL வந்தால் எப்படி இருக்கும், சிம்பிளி சப்போர்ட்டரில் UVL வந்தால் என்ன எப்படி இருக்கும்? சரிங்களா, ஸ்டாண்டர்ட் கேசஸ் இதான். சரிங்களா, இதை தான் நமக்கு ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு ஷார்ட்டாக எழுதி வச்சு படிச்சிட்டாலே போதும். சரிங்களா, ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூஸ் அப்படியே ரிப்பீட்டடாக வந்துடும். சரிங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது சிம்பிளி சப்போர்ட்ல வந்து எக்ஸென்ட்ரிக் லோட், அதாவது நமக்கு சென்டர்ல பாயிண்ட் லோட் இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்குது. சரிங்களா, அதாவது இங்கேருந்து A டிஸ்டன்ஸ்ல இருக்குது, இங்க இருந்து B டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இது சிம்பிளி சப்போர்ட்ல இருக்கலாம். இதே மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ நமக்கு RA கேட்டாங்க அப்படின்னா W இன்ட்டு இந்த பிக்குண்டான டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. சரி, WB/L. அதே RB கேட்டாங்கன்னா இந்த ஏயால மல்டிப்ளை பண்ணிக்க. சரிங்களா, WA/L, இங்க WB/L. அதே இது இந்த பாயிண்ட் லோட்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா சரிங்களா, WA/B/L. சரிங்களா, இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கேசஸ் தான். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிக்கும்போது நமக்கு இது வந்துடும். அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டில் UDL வரும்போது ரெண்டு பக்கமும் நமக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா W/2. சரிங்களா, இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த சிம்பிளி சப்போர்ட்டரில் UDL ஆக்ட் ஆகும்போது சென்டரில் ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. சென்டரில் ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ என்னது? 0. சரிங்களா, அப்போ நம்ம WL/2 டிக் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, அங்கே வேல்யூ என்னது? 0. அதே மாதிரி சிம்பிளி சப்போர்ட்டரில் பெண்டிங் UDL ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா, சப்போர்ட்லையா சரிங்களா அல்லது மிட்லையான்னு கேட்பாங்க. எங்கே இருக்கும்? அட் மிட்ல தான் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். எவ்வளோ வேல்யூ இருக்கும்? WL²/8. சரிங்களா, இதுக்கு முன்னாடி பாயிண்ட் லோடு வரும்போது அதோடைய ஷேப் எப்படி இருந்தது? ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்தது. சரிங்களா, இப்போ எப்படி இருக்கு? பேரபோலா ஷேப்ல இருக்கு. சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோடு வரும்போது பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ என்ன பார்த்தோம்? யாராச்சும் சொல்லுங்க சீக்கிரம். WL/4. WL/4. சரி, அங்கே என்ன வருது? WL²/8. சரிங்களா, அதே எக்ஸென்ட்ரிக் லோடு வரும்போது சென்டர்ல பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும்?
அதாவது இந்த பக்கம் ஏ டிஸ்டன்ஸ்ல அந்த பக்கம் பி டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்ப என்னது டபிள்யூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி டிவைடட் பை எல். சரிங்களா, டபிள்யூஏபி டிவைடட் பை எல். நெக்ஸ்ட் ஃபைனலா என்ன அப்படின்னா யூவிஎல் வரும்போது இதே மாதிரி யூனிஃபார்ம் வேரிங் லோடு வந்து சென்டர்ல மேக்ஸிமமா இருக்குது. சரிங்களா, யூபிஎல்லையும் எப்படி இருக்குது, இந்த லோடு வந்து ரெண்டு எண்ட்லயும் நமக்கு ஜீரோவா இருக்குது, சென்டர்ல மேக்ஸிமமா இருக்கு. டபிள்யூங்கிற லோடு சென்டர்ல ஆக்ட் ஆகுது. இப்படி ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் பாருங்க டபிள்யூஎல் பை 4 ரெண்டு எண்ட்லையும். பெண்டிங் மூமெண்ட் வந்து டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 8, சாரிங்க டபிள்யூஎல் ஸ்கொயர் பை 12. சரிங்களா, அதே இது சிம்பிளி சப்போர்ட்ல யூடிஎல் வரும்போது பெண்டிங் மூமெண்ட் என்னது, WL square by 8. WL ஸ்கொயர் பை 8. சரிங்களா, அதே சிம்பிளி சப்போர்ட்ல சென்டர் பாயிண்ட் லோடு வரும்போது என்னது, WL by 4. WL பை 4. சரிங்க, 4 இங்க 8 இங்க 12. சரிங்களா, எப்பவுமே யூடிஎல் யூவிஎல் வந்தது அப்படின்னாலே மேல எல் ஸ்கொயர் போட்டுங்க. சரிங்களா, யூடிஎல் யூவிஎல் வந்தாலே நமக்கு எல்ல ஸ்கொயர் பண்ணணும். சரி, இதே மாதிரி நீங்க எழுதி வச்சு படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டர்ல நமக்கு யூவிஎல். சரி, அதை யூவிஎல் எப்படி இருக்கு பாருங்க, ஒன் எண்ட்ல ஜீரோவாகவும் இன்னொரு எண்ட்ல நமக்கு மேக்சிமமா இருக்கு. சரி, இதே மாதிரி கேசஸ்ல நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எங்க மேக்சிமமா இருக்கோ அந்த இடத்துல WL பை 3 இருக்கும். சரி, எங்க மினிமமா இருக்கோ அந்த இடத்துல WL பை 6 இருக்கும். சரி, நாங்க WL பை 6. அதே சென்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா WL ஸ்கொயர் பை 9√3. சரி, நான் இதில் எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது இல்லை, இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்கா. சரி, நான் WL ஸ்கொயர் பை 9√3. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஓவர் ஹேங்கிங்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த எண்ட் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த பீம் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் சப்போர்ட்ல இருந்து. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஓவர் ஹேங்கிங் பீம்னு சொல்லிடுறோம். சரிங்களா, சரி. இந்த ஓவர் ஹேங்கிங் பீமை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட் எங்க பாசிட்டிவா இருக்குன்னு பாருங்க. The bending moment is positive between the two supports. சரிங்களா, அதே மாதிரி the bending moment is negative for the overhanging portion. சப்போஸ் நமக்கு ஓவர்ஹேங் பீம் இப்படி இருக்கலாம். சரிங்களா, இந்த ஓவர்ஹேங்கிங்ல இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில நமக்கு பெண்டிங் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கும். சரி, அந்த ஓவர்ஹேங்கிங் ஏரியால எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவா இருக்கும். சரி, இதே மாதிரி டயக்ராம் போட்டு கூட இதை நோட் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். இது வரைக்கும் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன் பீமுக்கு மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா, இதுக்கப்புறம் இன்டிட்டர்மைன் பீம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பெண்டிங் மூமெண்ட் படிச்சோம்ல, ஒரு பீம்ல வந்து இந்த பெண்டிங் மூமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதோடைய சைன் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அல்லது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும், அல்லது அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் ஜீரோவா இருக்கும். சரி, அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கேண்டிலிவர்ல யூடிஎல் பார்த்தோம். சரிங்களா, இதுல வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா
இந்த பெண்டிங் மூமெண்ட் பிளஸ்ல இருந்து என்ன ஆகுது, சரிங்க, மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. இதே மாதிரி தான் இதுலையும் இதெல்லாம் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மைன் பீமு. இந்த இடத்துல என்ன ஆகுது, மைனஸ் டு பிளஸ்ன்னு சொல்லி நமக்கு பெண்டிங் மூமெண்ட் சேஞ்ச் ஆகுதா, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. இதுவும் நம்ம எக்ஸாம்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னா அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் ஜீரோவா இருக்கும் அல்லது பெண்டிங் மூமெண்ட் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு பீம் வந்து நமக்கு அதுல இன்க்ளைன் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரிசால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வெர்டிக்கல் அதே மாதிரி ஹரிசாண்டல் காம்போனண்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோர்ஸில் வந்து ஒவ்வொரு ஃபோர்ஸும் எப்படி சால்வ் பண்ணுறது, சரி, அந்த லா ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம். சரி, அதுலேயே நம்ம சொல்லியிருந்தோம் வெர்டிக்கல் அப்படின்னா சைன் தீட்டா, அதே மாதிரி ஹரிசாண்டல் லோடு இருந்தால் என்னது காஸ் தீட்டா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ளைன்டு ஃபோர்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? அதை தான் இப்போ நமக்கு அதே மாதிரி இன்க்ளைன்டு ஃபோர்ஸில் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூலம் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டாப்பிக்காக மட்டும் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் ஒன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா வெர்டிக்கல் காம்போனன்ட்னால மட்டும்தான் இதில் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு பீம் இருக்குது, இதில் இதே மாதிரி இன்க்ளைண்டாக ஒரு லோட் ஆக்ட் ஆகுது. சரி, அந்த லோடை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இதை டபிள்யூ வச்சுக்கோங்க, இதை டபிள்யூ சைன் டீட்டா, இதை டபிள்யூ காஸ் டீட்டான்னு எடுத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி தான் நம்ம அந்த இன்க்ளைன்டு லோடை வந்து ரிசால்வ் பண்ண முடியும். பட் அதில் அந்த வெர்டிக்கல் லோடால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட்டும் கிரியேட் ஆகும். சரிங்களா? காஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ நமக்கு இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸால என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சியல், அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால நமக்கு ஆக்சியல் ஃபோர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும். சரிங்களா? ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆக்சியல் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. சார், அதில் ஜஸ்ட் ஒரு அந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் தான் இருக்கும். சார், ஹரிசாண்டல் டைரக்ஷன் இங்க பாருங்க, இதுல தெளிவா கொடுத்துருப்பான். அதாவது நம்ம இந்த காஸ் டீட்டா சைன் டீட்டா வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெர்டிக்கலா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? வெர்டிக்கல் ஃபோர்ஸ்னால. இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன அப்படின்னா இந்த த்ரஸ்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அதுல ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். சரி, இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பீம்ல வந்து பாயிண்ட் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும். சரிங்களா? யூடிஎல் இருந்தால் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் யூவிஎல் இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒரு இன்க்ளைன் லோடு இருந்தாலும் அதில் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தென் ஃபைனலாக என்ன அப்படின்னா ஒரு பீமில் வந்து இதே மாதிரி கப்புள் லோடு ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, இதை தான் நமக்கு ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டாபிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டை எப்படிலாம் டிட்டர்மைன் பண்ணுறோம். சரிங்களா? ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் லோடுக்கும் அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணணுங்கிறத இதுல நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ இதே மாதிரி நமக்கு ஒரு கப்புள் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா சரி, அந்த கப்புள் லோட்னால எப்பவுமே என்ன நடக்கும் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் நமக்கு அதில் சப்ஜெக்ட் ஆகும். சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது.
இதை அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோ ஷியர் ஃபோர்ஸ், ஒன்லி பெண்டிங் மூமெண்ட். சரிங்களா? இந்த பாருங்க, the shear force does not change in the section of the couple, no change in the load due to couple at the section. சரி, அந்த கப்புள் லோடு நமக்கு அந்த செக்ஷன்ல எங்க ஆக்ட் ஆனாலுமே ஷியர் ஃபோர்ஸ் வந்து நோ வேரியேஷன். சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸே இருக்காது, ஒன்லி பெண்டிங் மோமெண்ட் மட்டும்தான் இருக்கும். பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த கப்புள் லோடுனால இந்த ஷியர் ஃபோர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்லை. பட் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் என்ன இருக்கு, வேரி ஆயிருக்கு. சரி, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்டோடைய ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு லோட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு லோட் ஈக்குவல் டு அல்லது ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா, லோட் என்னன்னு கேட்குறாங்க. சரி, லோடு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ். இந்த ஷியர் ஃபோர்ஸை வந்து நம்ம ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லோடு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ உங்க லோடு என்ன வரும்? லோடு வேல்யூ என்ன வரும்? 2x டிஃபரன்சியேஷன் பண்ணா 2x square by 2. 2x square by 2. சார், அது வந்து இன்டகிரேஷன். சொல்றது வந்து இன்டகிரேஷன். டிஃபரன்சியேஷன் அப்படின்னா பவர்ல ஒன்று மைனஸ் பண்ணணும், அந்த பவரால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 தான் வரும். சரிங்களா? இன்டகிரேஷன் பண்றோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் டிவைடட் பை 3ன்னு வரும். சரி, ஓகே. இதே மாதிரி தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, லோடிங். அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ். சரி, இதுக்கப்புறம் 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸை நான் சொல்லிட்டேன். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸ்னா என்னது, பெண்டிங் மூமெண்ட் 0 அல்லது பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும், அதோடைய சைன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளி சப்போர்ட்டோட பாயிண்ட் லோடு பார்த்தோமா? சரிங்களா? இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? சரி, இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பாருங்க எப்படி இருந்துச்சு. அப்போ நமக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்க அக்கர் ஆகுதோ அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, 0வா இருக்கு. அல்லது என்ன ஆகுது, சேஞ்ச் இட் சைன், மைனஸ் டு பிளஸ்ஸா என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்க. அதோடைய சைன் என்ன ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம். சரி, அப்போ நம்ம 4 ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்கோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு லோடிங். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு என்னது, ஷியர் ஃபோர்ஸ். அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் 0வா இருந்தால் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் 0வா இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸ் சொல்றாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் லோடிங்க்கும் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கு. சரிங்களா? இது கான்ஸ்டன்டா நம்ம கொஸ்டின்ல கேட்டுட்டே இருக்காங்க. சரி, இப்போ நமக்கு லோட் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆனால் ஷியர் ஃபோர்ஸ் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஷியர் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லீனியரா இருக்கும் அல்லது ட்ரையாங்கிள் ஷேப்னு கூட சொல்லலாம். சரி, யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் லீனியரா இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் பேரபோலிக்கா இருக்கும். யூவிஎல் வரும்போது
ஷியர் ஃபோர்ஸ் பேரபோலிக்காக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் கியூபிக்காக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன அப்படின்னா பேரபோலிக் லோடிங். பேரபோலிக் லோடிங் ஆக்ட் ஆகும்போது, பேரபோலிக்னா வேற இல்லை, லோடு வந்து இப்படி ஆக்ட் ஆகும். சரிங்களா? பேரபோலிக் லோட் ஆக்ட் ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் கியூபிக்காக இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் 4th டிகிரி பேரபோலாக இருக்கும். அது மாதிரி கப்புள் லோட் ஆக்ட் ஆகும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஷியர் ஃபோர்ஸ் இருக்கவே செய்யாது, பெண்டிங் மூமெண்ட் மட்டும் நமக்கு இதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்டெப்பாக தான் இருக்கும். சரிங்களா? வெர்டிக்கல் ஸ்டெப்பாக என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படி கேட்பான். சரிங்களா? சரி, ஓகே. ஃபைனலாக நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ சரிங்களா, அதனுடைய அந்த ஃபார்முலாஸை மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த ஸ்டாட்டிக்கல் இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கேண்டிலீவரில் பாயிண்ட் லோட். கேண்டிலீவரில் பாயிண்ட் லோட் வந்துச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸுடைய வேல்யூ என்னது? இங்கே டபிள்யூ இருந்தால் இங்கேயும் டபிள்யூ தான். சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் என்ன பார்த்தோம்? டபிள்யூ இன்டி எல். அதே கேண்டிலீவரில் யூடிஎல் வந்துச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸுடைய வேல்யூ என்னது? டபிள்யூ இன்டி எல், பெண்டிங் மூமெண்ட் WL²/2. சரிங்களா? அதே மாதிரி யூவிஎல் வந்துச்சு அப்படின்னா WL/2 ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் WL²/6. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாயிண்ட் லோட். பாயிண்ட் லோட சென்டர் பாயிண்ட் லோட் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் நமக்கு ஏபி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எக்ஸென்ட்ரிக் லோடிங். சென்டர் பாயிண்ட் லோடு வந்தால் என்னது? W/2 தான் வரும். சரிங்களா? ரெண்டு பக்கம் W/2, சென்டரில் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும்? பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டரில் இங்கே L/2, இங்கே L/2. சென்டர் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும்? இங்கே யூடிஎலுக்கு WL²/8. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாயிண்ட் லோடுக்கு என்ன வரும்? யாராவது சொல்லுங்க. WL/4. WL/4. இது WL²/8. அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்? WL²/12. சரிங்களா? அதாவது இதை ட்ரையாங்கிள் லோடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்னது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட்லேயே சென்டரில் மேக்ஸிமமாக இருக்கு. சரி, அதே மாதிரி நமக்கு யூடிஎல்ல வந்து யூபிஎல் வந்துச்சு அப்படின்னா இங்கே WL/6, இங்கே WL/3. லோடு எங்கே மேக்ஸிமமாக இருக்கோ அங்கே WL/3. சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா WL²/9√3. சரிங்களா? இதுதான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. சரிங்களா? அந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை தான் அப்படி நமக்கு ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க, அந்த வேல்யூஸையும் கேட்பாங்க, அல்லது அதோடைய டயக்ராம் எப்படி இருக்கும். சரிங்களா? ஷியர் ஃபோர்ஸ் வந்து இப்போ சிம்பிளி சப்போர்ட்டரில் யூடிஎல் வரும்போது எங்கே மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாயிண்ட் லோடு வரும்போது எங்கே மேக்ஸிமமாக இருக்கும். இதே மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பான். சரிங்களா? அதனால் இந்த வேல்யூஸ் இந்த டயக்ராமோடு சேர்த்து நம்ம பார்க்கும்போது தான் சரிங்களா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியம். சரிங்களா? இதில் அந்த ஸ்டாண்டர்டாக இந்த கேசஸ் தான் அப்படி கேட்பாங்க. என்ன கேசஸ் அப்படின்னா பாயிண்ட் லோடு, யூடிஎல், யூவிஎல். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் லோடு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்துட்டோம். நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மைன்ட் ஸ்ட்ரக்சருக்கு சரிங்களா அந்த ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.